ஹலோ எவ்ரிவான், நமதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். வேர்ல்டில் இருக்கக்கூடிய 40+ கண்ட்ரீஸோட லிஸ்ட்டை வந்து இப்போ யூஎஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், ட்ரம்ப்போட அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்து வச்சிருக்காங்க. 40+ கண்ட்ரீஸோட லிஸ்ட்டு. இந்த கண்ட்ரீஸ் எல்லாம் வந்து எங்களுக்கு சந்தேகமா இருக்குது. இந்த கண்ட்ரியில் இருக்கிற எவனுமே என் நாட்டுக்குள்ள வர வேணாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் அவங்க எடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு இன்டர்நேஷனல் மீடியாவில் பரவலாக நம்மளால பார்த்துட்டு இருக்க முடியுது. இதில் நம்ம கிட்ட நெய்பர்ஸாக இருக்கக்கூடிய பாகிஸ்தான் வந்துருச்சு. இந்த சைடு அமைதி பூங்காவா இருக்கக்கூடிய பூட்டான் வந்துருச்சு. மேல உலகத்திலே மிகப்பெரிய கண்ட்ரியா இருக்கக்கூடிய ரஷ்யா வந்துருச்சு. இப்படி உலகத்துல இருக்கக்கூடிய நிறைய முக்கியமான கண்ட்ரீஸ் இந்த லிஸ்ட்ல இருக்காங்க. இந்தியா இந்த லிஸ்ட்ல ஜாயின் ஆகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. பிகாஸ் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து இன்னைக்கு பிரிலிமினரி லிஸ்ட் தான். இந்த லிஸ்ட்டை நாங்க இன்னும் பெருசாக்குவோம். இந்த கண்ட்ரீஸ்ல இருந்தெல்லாம் எங்களுக்கு வந்து வேலை பார்க்கறதுக்கு யாரும் வர வேணாம்ப்பா, படிக்கிறதுக்கு கூட எவனும் வர வேணாம்ப்பா, ஏன் டூரிஸ்டா கூட வர வேணாம்டா, நீங்க உங்க ஊர்லயே இருங்கடா, எங்க ஊருக்கு வராதீங்கடான்னு சொல்லிட்டு ட்ரம்ப்போட அட்மினிஸ்ட்ரேஷன் சீக்கிரமா சொல்ல போறாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. என்ன லிஸ்ட் இது? என்ன பேசிஸ்ல இதெல்லாம் கிரியேட் பண்ணியிருக்காங்க? இப்படி ஒரு விஷயம் பண்றது நல்லதா கெட்டதா? அண்ட் எல்லா கண்ட்ரியும் இப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்ன ஆகும்? உலகமே டல்லரஸ் ஆகும். ஏன் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட நான் டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன். நிறைய பேர் இந்த வீடியோவை வெளிநாட்டில இருந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ஈவன் தான் நம்ம சேனல் வந்து தமிழில் பேசிட்டு இருந்தாலும், தமிழ் கம்யூனிட்டிங்கிறது உலகம் ஃபுல்லாக பரவி இருக்கக்கூடிய கம்யூனிட்டி. ஸோ தமிழர்கள் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்மளுக்கு இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ லெட்ஸ் கெட் அ டீப் டைவ் இன்டு திஸ். என்ன நடந்துட்டு இருக்குது? யூஎஸ்க்கு என்ன ஆச்சு? ஏன் யாரையுமே வர வேணாம்னு சொல்லிட்டு இருக்காங்க? யார் யாரை வர வேணாம்னு சொல்லிட்டு இருக்காங்க? இந்தியா இந்த லிஸ்ட்டில் வந்து சேருமா? லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். பட் as I always say, இதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போனா தான் வேர்ல்டு ஃபுல்லாக நடக்கக்கூடிய இந்த மாதிரி நம்மளுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கிற இன்ஃபர்மேஷன், நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் என்னால் உங்ககிட்ட டெய்லி வந்து ஒரு 10 மினிட்ஸில் சேர்க்க முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? எம்ஜி ஸ்குவாடில் சேர்ந்துட்டீங்களா? இப்போ நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் வந்து போடக்கூடிய ஒரு ரூல்னால உலகத்தில் இருக்கக்கூடிய 40 கண்ட்ரியில் வாழக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது முழுக்க முழுக்க கனவா மட்டும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 40 கண்ட்ரி, வேர்ல்டுலேயே 180 கண்ட்ரிஸ் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ யோசிச்சு பாருங்க, உலகத்தில் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸில் ஒரு மேஜர் சங்கை வந்து என் நாட்டுக்குள்ளே வராதுன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் இப்போ ஒரு சட்டத்தை பிறப்பிக்க போறாருன்னு பேசப்பட்டு இருக்குது. அண்ட் திஸ் லிஸ்ட் இஸ் நாட் கோயிங் டு ஸ்டாப். இந்த லிஸ்ட்டில் இன்னும் நிறைய கண்ட்ரீஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன லிஸ்ட் இது அப்படிங்கிறத நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறேன். இதில் நம்ம ஃபர்ஸ்ட் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இதுக்கு முன்னாடி இது நடந்திருக்குது. நம்ம அங்கேருந்து வர ஆரம்பிப்போம். 2017 ட்ரம்ப் வந்து இஸ்லாமிய சமூகம் அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகள் ஒரு 7 நாடுகளை லிஸ்ட் எடுத்தார். ஈரான், ஈராக், லிபியா, சொமாலியா, சுடான், சிரியா அண்ட் யெமன். இந்த 7 நாடுகள்ல இருந்து எங்க நாட்டுக்குள்ள யாரும் வர வேணாம். ஏன்னா இதெல்லாம் வந்து அவர் வந்து அது ரொம்ப ஓப்பனா மதத்தோட பேரை சொல்லி பேன் பண்றோன்னே சொல்லி சொன்னாரு. அந்த பேனுக்கு பேரே அதுதான். ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, லேட்டரா நார்த் கொரியாவும் வெனின்சுலாவையும் சேர்த்துக்கிட்டார். ஏன்னா நார்த் கொரியா, வெனின்சுலாவும் மட்டும்தான் வேர்ல்டு லெவலில், கியூபா, ஸோ ஒரு 3 கண்ட்ரி, அதில் மேஜராக நார்த் கொரியா, வெனின்சுலாவும் மட்டும்தான் யூஎஸோட ப்ரெஷருக்கு மண்டியிட மாட்டாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய கண்ட்ரிஸ் வந்து இன்னைக்கு யூஎஸ் தான் அந்த இடத்துல இருக்காங்கன்னு ஓகேன்னு ஒத்துழைச்சு போயிடுவாங்க. பட் இந்த 2 கண்ட்ரி ஒத்துழைக்காம இருந்தாங்க. அவங்களையும் இந்த லிஸ்ட்டில் சேர்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் பைடனோட ஆட்சி வந்ததுக்கப்புறம், ஜோ பைடன் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம், ஜோ பைடன் ஏன் முப்பாட்டேன்னு சொல்லுவாங்க. அப்போ பைடன் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணாருனாலும், இது அமெரிக்காவோட பேசிக் பிரின்சிபலே கிடையாது. அதனால நாங்கள் வந்து இதை நாங்கள் நிராகரிக்கிறோம். இது வந்து நாங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கல. இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன் அமெரிக்காவோட கோல் இது இல்லை? ஏன் எங்களோட ஐடியாலஜிக்கே இது அவையா இருக்காருன்னா பைடன் சொன்னாருனால், யூஎஸ்ங்கிற ஒரு கண்ட்ரி எடுத்துக்கோங்களேன். இந்த கண்ட்ரியில் ஒரு இப்போ நான் சொன்ன கம்பெனிஸே எடுத்து பாருங்களேன். இதாக இருக்கட்டும், மைக்ரோசாஃப்ட் ஹெட் யாரு? சத்யா நடலா. கூகுளோட ஹெட் யாரு? சுந்தர் பிச்சை. பெப்சிகோவோட ஹெட்டாக யார் இருந்தாங்க? இந்திரா நூயி. ஸோ இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் அமெரிக்காவில் இருந்தாலும் அதோட ஹெட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸாக இருக்காங்க, சைனீஸாக இருக்காங்க. ஏன் இங்கே எல்லாருமே வெளிநாட்டுக்காரங்க அங்கே அவ்வளோ போய் பிழைக்க முடியுதுன்னா, அமெரிக்காவோட கான்செப்டே உலகத்தில் எந்த நாட்டில் இருக்கிற மக்களாக இருந்தாலும் நீங்கள் டேலண்டடாக இருந்தீங்கன்னா, உங்ககிட்ட ஒரு பயங்கரமான ஸ்கில் செட் இருக்குன்னா எங்கள் நாட்டுக்கு வாங்க, எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய கம்பெனிஸோட ஒர்க் பண்ணுங்க, அவர் எங்கள் நாட்டில் ஒர்க் பண்ணுங்க, நீங்களும் வளருவீங்க, நாங்களும் வளருவோங்கிறது தான் அமெரிக்காவோட பேசிக் பிரின்சிபலாகவே இத்தனை வருஷமாக இருந்திருக்குது. ரீசன்ட் டைமில் அமெரிக்காவில் இருக்கிற இப்போ போய் இருக்க மக்கள் நிறைய பேருக்கே வந்து, வெள்ளைக்காரங்க நிறைய பேருக்கு வந்து இப்போ வேலை இல்லை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வர ஆரம்பிக்கிறோம். நிறைய பிளாக்ஸ்க்கு, அங்கே லோக்கல் பிளாக்ஸுக்கு, லோக்கல் அமெரிக்கன்ஸ்க்கு வேலை இல்லை. இப்போ புதுசாக ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷனில் மைக்ரேட் ஆவாங்கல்ல. அங்கே இருக்கிற வெள்ளைக்காரங்களும் கருப்பினத்தவருமே வந்து அங்கே மைக்ரேட் ஆனவங்க தான். லாஜிக்கலாக யோசிச்சு பார்த்தோன்னா முதல்ல அங்கே இருந்தது செவ்விந்தியர்கள். வரலாற்றில் முதல்ல அவங்கள அழிச்சிட்டு தான் முதல்ல வெள்ளைக்காரங்க போனாங்க. அதுக்கப்புறம் கருப்பினத்தவங்களை வந்து அடிமைப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு கண்ட்ரியாக அங்கே போய் செட்டில் ஆக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம வந்து இந்த ஐடியா, த அமெரிக்கன் ட்ரீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஐடியாவை நோக்கி
இங்கேருந்து சுந்தர் பிச்சை போனதா இருக்கட்டும், சத்யா நடலவா போனதா இருக்கட்டும், சைனால இருந்து நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் போறதா இருக்கட்டும், எல்லாருமே அங்க போய் ஓகே இந்த கண்ட்ரில பிசினஸ் பண்றது நல்லது. இந்த கண்ட்ரில பிசினஸ் பண்றது ஈஸி. நம்ம ஈஸியா வளர முடியும். வேர்ல்டுக்கு ஒரு விஷயத்த கொண்டு போக முடியும்னா எல்லாரும் அங்க போயிட்டு இருந்தாங்க. இப்ப ட்ரம்ப் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த கண்ட்ரீஸ்ல எல்லாம் வரக்கூடாதுன்னு சில கண்ட்ரீஸ போட்டப்போ, முதல்ல அதுக்கு எதிரா குரல் கொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா, சுந்தர் பிச்சை. நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த, இந்தியாவை சார்ந்த சுந்தர் பிச்சை தான் ஆரம்பத்துல அவரோட பூர்வீகத்தை சொல்றேன். இன்னைக்கு ஒரு அமெரிக்கன். ஸோ அவர் வந்து என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா 2017ல இது வந்து தப்பான விஷயம். எங்களோட கம்பெனிலேயே கூகுள்ங்கிற கம்பெனிக்குள்ளேயே நிறைய பேர் ஈரான், ஈராக், லிபியா, சோமாலியா, சுடான், சிரியா, யமன் இங்கேருந்துலாம் வந்து நிறைய டேலண்டடான என்ஜினியர்ஸ் இருக்காங்க. அவங்கள அமெரிக்காவுக்கு கொண்டு வரல முடியலன்னா நாங்க எப்படி வேர்ல்டுலேயே கிரேட்டஸ்ட் ப்ராடக்ட்டை கொடுக்க முடியும்? சைனால டீப் சீக் உருவாச்சுன்னா அந்த டீப் சீக் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட்ல வேலை பார்த்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருமே சைனீஸாக தான் இருப்பாங்க. ஆனால் அமெரிக்காவில் ஒரு ப்ராடக்ட் உருவாகுதுன்னா அதில் வேலை பார்த்தவங்க எல்லாரும் அமெரிக்கனா இருப்பான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. உலகத்தில் இருக்கிற எல்லாருமே அதில் வேலை பார்த்துருப்பாங்க. இந்த காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் வந்து எங்களை விட்டு போயிடுமேன்னு சொல்லிட்டு சுந்தர் பிச்சை ஆல்ரெடி பேசியிருக்காரு. ஓகேவா? அதே இது இப்போ இந்த லிஸ்ட்டை வந்து பைடன் வந்து தூக்கிட்டாரா? இப்போ ட்ரம்ப் மறுபடியும் பதவிக்கு வந்ததுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாருனா புதுசாக 40 பேர் லிஸ்டடு. அது 7 தானே, இப்போ 40 கண்ட்ரி லிஸ்டடுன்னு சொல்லிட்டு லிஸ்ட் எடுத்திருக்காரு. இந்த லிஸ்ட்டில் யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மேஜர் கண்ட்ரிஸ் இருக்குது. அதில் எல்லாத்தையுமே வந்து 3ஆ பிரித்து வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு நமக்கு டிராஃபிக் சிக்னல் மாதிரி ஃபர்ஸ்ட்டு வந்து ரெட்டு. ஓகேவா? இவங்க வந்து இமீடியட்டாக எவனுமே வர வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஆரஞ்சு. ஓகேவா? இதில் 1-2 பேரை வேணால் உள்ள விடுவோம். எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டண்ட்டாக இருப்பாங்கல்ல, பெரிய ஆளாக இருப்பாங்க, அவங்க ரொம்ப முக்கியமாக அமெரிக்காவுக்கு தேவையாக இருப்பாங்க, அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் உள்ள விடுவோம்னு சொல்லிட்டு ஆரஞ்சு லிஸ்ட்டு. அப்புறம் எல்லோ லிஸ்ட்டு. இந்த எல்லோ லிஸ்ட்டில் வந்து எங்களுக்கு கன்சர்ன்ஸ் இருக்குப்பா, நான் சொல்கிற கண்டிஷன்ஸ்லாம் நீ ஒத்துக்கலைன்னா நீ எவனுமே வேணாம், நீ வந்து டூரிஸ்ட்டாக கூட வர வேணாம். டூரிஸ்ட்டாக ஒருத்தன் உள்ளே வர வேணான்னு சொல்கிறது என்னன்னு யோசிச்சு பாருங்க. அதுதான் இருக்கிறதுலையே நீ வரவே வேணான்னு சொல்லக்கூடிய விஷயம். நீ எனக்கு கூட செலவு பண்ண வேணாம், நீ உங்கள் நாட்டிலே இரு அப்படின்னு சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் இங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அமெரிக்காவில் போய் படிக்க முடியாது. இங்கே இருக்கக்கூடிய பயங்கர டேலண்டடான கேண்டிடேட்ஸ் வந்து அமெரிக்காவில் வந்து வேலை பார்க்க முடியாது. அமெரிக்கன் கம்பெனிஸில் வளர முடியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அந்த கண்ட்ரிஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் எல்லோ லிஸ்ட்டு சொல்கிறேன். இவங்களுக்குலாம் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிவிடுவோம். ஒரு 60 நாளில் வந்து நான் சொல்கிறது எல்லாத்தையும் நீ கேட்கலைனால் நான் வந்து உன்னையெல்லாம் பேன் பண்ணிடுவேன்னு சொல்லக்கூடிய கண்ட்ரிஸ் இருக்குது. அதில் நம்மளுக்கு மேஜராக தெரிஞ்ச கண்ட்ரிஸ் கம்போடியா, ரொம்ப ஃபேமஸான கண்ட்ரி நம்மக்கிட்ட தான் இருக்குது. அப்புறம் வந்து ஜிம்பாபே கிரிக்கெட் டீம்லாம் வச்சுருந்த கண்ட்ரி. அப்புறம் வந்து மாலி, கமீபியா அந்த மாதிரி கொஞ்சம் கண்ட்ரிஸ் இருக்குது. இது ஒரு லிஸ்ட். ஓகேவா? இது நம்ம பெருசாக உள்ளே போக வேணாம். ஏன்னா நம்மளோட தெரிஞ்ச கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரிஸ்கான லிஸ்ட்டில் இருக்காங்க. இவங்களெல்லாம் வந்து ஓரளவுக்கு நீ ஃபாலோ பண்ணிவிட்டு இல்லைனா தூக்கி வெளியே போட்டுருவோங்கிற மாதிரி வச்சுருக்காங்க. அடுத்த லிஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு. ஆரஞ்சு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரிஸ்கி. இதில் வந்து இருக்கக்கூடிய 1-2 பேரை வேணால் உள்ள விடுவோம்ப்பா, ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக தேவையானவங்களா இருப்பாங்களா அவங்கள மட்டும் தான் விடுவோன்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்டில் வச்சிருக்கிறது. பெலரஸ், மியான்மர் நம்மக்கிட்ட இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸு. அப்புறம் வந்து பாகிஸ்தான், ரஷ்யா, வேர்ல்டுலேயே மிகப்பெரிய கண்ட்ரி, அந்த கண்ட்ரியும் இந்த லிஸ்ட்டில் இருக்குது. இந்த மாதிரி ஒரு கண்ட்ரி லிஸ்ட் வச்சுருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியமானவங்க மட்டும் தான் நாங்கள் வீசா கொடுப்போம், மீதி இருக்கிறவங்களாம் நீ வரவே வேணாம் யூஎஸ்க்கு அப்படிங்கிற ஒரு டோனில் இருக்காங்க. எத்தனை பாகிஸ்தானிஸ் யூஎஸில் இருக்காங்க? எல்லா இந்தியனுக்கும் ஒரு 4 பாகிஸ்தானியை தெரியும், எல்லா பாகிஸ்தானிக்கும் 4 இந்தியனை தெரியும். ஸோ அந்த அளவுக்கு வந்து எல்லா கம்யூனிட்டியாக இருப்பாங்க. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பாகிஸ்தானிஸ் வந்து அங்கே வரக்கூடாது, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்கிறாங்க. ரஷ்யன்ஸ் அதே மாதிரி இங்கே நான் எப்படி இந்தியன் பாகிஸ்தான் சொல்கிறேன்னா, நீங்கள் அதே மாதிரி யூஎஸில் பார்த்தீங்கன்னா எல்லா அமெரிக்கன்ஸுக்குமே ரஷ்யன் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ரஷ்யன்ஸ்க்கு அமெரிக்கன் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. அண்ட் அடுத்து வந்து பிக்கஸ்ட் ரெட். இந்த ரெட் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க வந்து இமீடியட்டாக நீ எவனுமே வேணாம்ப்பா, நீ உங்கள் ஊரில் வந்து பெரிய ஆளாக கூட இருந்துக்கோ, மினிஸ்டராக இருந்துக்கோ, எம்எல்ஏவாக இருந்துக்கோ, யாராக வேணாலும் இருந்துக்கோ, நீ என் நாட்டுக்குள்ளே வரவே வேணாம்னு சொல்கிற ஒரு லிஸ்ட் இருக்குது. ஆப்கானிஸ்தான், தாலிபான் ஆட்சி நடந்துட்டு இருக்குது. இதில் ரொம்ப அதிர்ச்சியானது என்னன்னு பார்த்தீங்கன்னா பூட்டான் இந்த லிஸ்ட்டில் இருக்குது. பூட்டான் வந்து ரொம்ப அமைதியை விரும்புகிற ஒரு கண்ட்ரி. அந்த கண்ட்ரியும் தூக்கி இதுக்குள்ளே போட்டிருக்காங்க. பூட்டான் எங்கேயாவது சண்டைக்கு போய் கேள்விப்பட்டிருக்கோமா? விராட் கோலி, அனுஷ்கா சர்மாவும் ஜாலியாக தனியாக ட்ரெக்கிங் போகிற கண்ட்ரி. அந்த கண்ட்ரி இதுக்குள்ளே வந்து லிஸ்ட்டில் போட்டிருக்காங்க. கியூபா அண்ட் அஃப்கோர்ஸ் கியூபா நம்மளுக்கு வந்து சேகுவேரா காலகட்டத்திலேருந்தே அமெரிக்காவுக்கு ஆகாது. ஸோ ஈரான் அண்ட் லிபியா, நார்த் கொரியா, கிம் ஜாங் உன் நம்ம மச்சானை பற்றி நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை, சொமாலியா, சுடான், சிரியா, வெனன்சுவேலா அண்ட் யமன். ஸோ இதில் வந்து நார்த் கொரியா, வெனன்சுவேலா, கியூபா இந்த கண்ட்ரீஸ்லாம் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரீஸும் அமெரிக்கன் ப்ரெஷருக்கு ஓகே அப்படின்னு சொல்லி ஒத்துழைச்சு போகிறப்ப இந்த 3 கண்ட்ரிஸ் ஒத்துழைச்சே போகலை. அவங்களால வந்து நீ நாட்டுக்குள்ளே எவனுமே வர வேணாண்டா அப்படின்ட்டாங்க. யமனையும் இந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லிஸ்ட்டுக்கெல்லாம் காரணம் என்ன? சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. ஜிம்பாபே இருக்குது, பூட்டான் இருக்குது, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் தாலிபான் ஆட்சி நடக்கிறது வரைக்கும் இருக்குது. என்ன லிஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7 கண்டிஷன் வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ஏன் நாட்டுக்கு இது பிரச்சனையாக இருக்குதுன்னு நினச்சேன், தீவிரவாதம் வருதுன்னு நினச்சேன்னா நான் நிறுத்த போகிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த 40 லிஸ்ட்டுக்கு கண்ட்ரிக்கு காரணங்கள். ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த நாட்டில் வந்து பொலிட்டிக்கல் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அவங்க வேணாங்கிறாங்க. மூணாவது,
நெறைய பேர் விசா எடுத்துட்டு எங்க நாட்டுக்கு வந்துட்டு கிளம்பி போகாம அங்கேயே ஓவர் ஸ்டே பண்றாங்க. அந்த லிஸ்ட் தான் எங்களுக்கு மெயின் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு, அதில தான் மெயினா பூட்டான்லாம் வந்து சிக்குறாங்க. அடுத்து வந்து 4வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிப்போர்டேஷன்ஸ் மறுபடியும் அங்கேருந்து இப்ப திருப்பி அனுப்புறாங்கல்ல. கையில சங்கிலி எல்லாம் மாட்டி விட்டு. அப்படி மாட்டுறப்போ நம்ம இந்தியால இருந்துலாம் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். ஆனா சில கண்ட்ரீஸ் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டோம்ன்னு இருக்காங்க. லைக் சொமாலியா. அந்த மாதிரி கண்ட்ரி எல்லாம் வந்து ரொம்ப அகைன்ஸ்ட்டா போறாங்க. பேசிக்கா யுஎஸ்க்கு அகைன்ஸ்ட்டா இருக்கீங்க, ஸ்டாண்ட் எடுக்குறீங்க. விச் இஸ் நார்த் கொரியா, கியூபா அந்த மாதிரி சில கண்ட்ரீஸ். இந்த மாதிரி சில காரணங்கள் ஓகேவா? நான் இந்த வீடியோ முடியிறப்போ சொல்லணும்னு நினைக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, குளோபல் லெவல்ல ஒரு கண்ட்ரி பயங்கரமா வளர்ந்துட்டு இருக்கிற ஒரு கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல, லாஸ்ட் செஞ்சுரி, 2 செஞ்சுரிஸ்ல பார்த்தீங்கன்னா, இட் இஸ் யுஎஸ். அது வந்து இதான் ஃபேக்ட். அவ்ளோ யுஎஸ் வளர்ந்ததுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்துல இருக்கிற எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து வளர்த்த கண்ட்ரி அமெரிக்கா. தனியா வந்து உருவாக்கப்பட்ட கண்ட்ரி கிடையாது. உலகத்துல இருக்கிற எல்லா பெஸ்ட் ரிசோர்ஸஸ், டேலண்ட்ஸும் ஒண்ணா சேர்ந்து உருவாக்குன ஒரு கண்ட்ரி அமெரிக்கா. ஆனா, அதே கண்ட்ரி வந்து தன்னம்பிக்கையிலிருந்து தலகணமா மாறி என் நாட்டுக்குள்ள எவனும் வர வேணாம். நான் பாட்டுக்கு வளருவேன்னு நினைச்சேன்னா, அந்த குரோத் வந்து இந்த ஜெனரேஷனோட முடிஞ்சிரும். அடுத்த சுந்தர் பிச்சை வந்து அமெரிக்காவுக்கு போக முடியலன்னா, அவர் இங்க தான் இருப்பாரு. அடுத்த இந்திரா நூயி அங்க போக முடியலன்னா, பெப்சி இவ்வளோ பெரிய கம்பெனியா குளோபல் லெவல்ல ஆகாது. இது நம்மளுக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள்ஸ்ங்கிறதுனால சொல்றேன். அமெரிக்கால இருக்கக்கூடிய எல்லா கம்பெனியோட வளர்ச்சிக்கு பின்னாடியும் மத்த நாட்டில இருந்து வந்தவங்க தான் 99% இருக்காங்க. நீங்க நம்பலன்னா சர்ச் பண்ணி பாருங்க. ஏன்னா அப்படி வர்றவனோட ஆட்டிட்யூடே அப்படிதான் இருக்கும். ஜெனரலாவே பார்த்தீங்கன்னா, நான் எப்பவுமே கவனிப்பேன். இந்த ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க மேல எனக்கு என்னைக்குமே ஒரு பெரிய ரெஸ்பெக்ட்டு. இன்னொரு ஒரு நாட்டுக்கு போறாங்கல்ல, அவங்க அந்த நாட்டுல இருக்கிறவன விட ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிய வந்து நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அந்த ஒரு வெறி இருக்கும். அந்த ஒரு பசி இருக்கும். எப்பவுமே அந்த மைக்ரன்ட்டா இருக்கிறவங்க பயங்கரமா வேல பார்ப்பாங்க. அந்த ஒரு குரோத்த வந்து ஒரு கண்ட்ரி வந்து எடுத்துக்காம இருந்துச்சுன்னா, அந்த கண்ட்ரி எப்படி வளருங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அமெரிக்காவோட நலன நினைச்சு நான் இவ்ளோ கஷ்டப்பட்டு பேசல. ஆனா உலகத்துல ஒரு நாடு வந்து எல்லாத்தையும் இன்கார்ப்பரேட் பண்ணி எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணியிருக்கிற நாடு வந்து மிஸ் ஆகுதுங்கிற ஒரு பேட் ஃபீலிங்கோட பேசிட்டு இருக்கேன். இதுல இந்தியா வந்து சேருமா? அப்படிங்கிற ஒரு கேள்வி நெறைய பேருக்கு இருக்கும். இந்த லிஸ்ட்ல இந்தியா சேர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அல்மோஸ்ட் 0. காரணம் இந்தியாவுக்கும், அமெரிக்காவுக்கும் நெறைய பிசினஸ் ரிலேஷன்ஷிப் இருக்குது. இந்த லிஸ்ட்ல வந்து சைனாவ சேர்க்கிறது ஈஸி தானே. ஏன் சைனாவ சேர்க்காம இருக்காங்க? யோசிச்சு பாருங்க. இந்தியாவாவது பரவால்ல. நம்ம கொஞ்சம் அவ்வளோ வந்து ஓகே இந்த லிஸ்ட்ல எதுலயாவது நம்மள சேர்த்துக்கலாம்னு சொல்ல முடியும். இந்த ஓவர் ஸ்டேலாம் இருக்குது. சைனாக்காரன் அப்படிலாம் போய் அமெரிக்காலலாம் உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டான். சைனாவ வந்து நம்ம ஏன் இந்த லிஸ்ட்ல சேர்க்கல? சைனாவ ஏன் இந்த லிஸ்ட்ல சேர்க்கலன்னா, சைனா இஸ் அ ஹியூஜ் மார்க்கெட். உலகத்தோட மிகப்பெரிய மார்க்கெட். ஓகே இப்படிலாம் சொன்ன உடனே சைனா இருந்துகிட்டு சரி ஓகேப்பா அமெரிக்கன்லாம் கிளம்புங்கன்னா, டெஸ்லா வந்து எப்படி சைனால கார விப்பான்? கரெக்ட்டா? ஸோ குளோபலா உலகமே இன்னைக்கு மாறிட்டு இருக்கிறப்போ, ஒரு 5, 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டுல எல்லாருமே ஒரே மாதிரி ஒரு யுனிவர்சல்லா எல்லாருமே ஒண்ணா வளரணும் அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்த ஒரு உலகம் வந்து கொஞ்ச நாள்ல திடீர்னு பார்த்தீங்கன்னா, இது என் ஊரு, என் பார்டரு, என் லாங்குவேஜ், இது என்னோட ஆட்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு பேச ஆரம்பிச்சிட்டோம். அப்படி இல்லாம எல்லாரும் குளோபலா ஒண்ணா இருக்கிறது தான் வந்து சரியா இருக்குங்கிறது என்னோட கருத்து. யாதும் ஊரே யாவரும் கேளீர். இது 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊர்ல சொல்லிட்டு போயிட்டாங்க. ட்ரம்ப் கிட்ட என்னைக்காவது ஒரு நாள் பார்த்தா சொல்லுவோம். பட் ஓவரால் இதாங்க பாயிண்ட். இதாங்க நடந்துட்டு இருக்குது. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த 40 கண்ட்ரி எல்லாம் பேன் பண்ண போறாங்களே அது இதுன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, அவங்க கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. எஸ்பெஷலி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யார் வெளிநாட்டுல வாழ்ந்துட்டு இருக்காங்களோ அவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க. குளோபல் லெவல்ல இந்த பேட்டர்ன் வந்து நம்ம நெறைய கண்ட்ரீஸ்ல ஃபாலோ பார்க்க முடியுது. இந்த மாதிரி ஏன் நாடு தான் இனிமே இருக்கணும் அப்படின்னு இங்கே தாங்க போனவன் தான் இதுக்கு முன்னாடி போனவன் உட்காந்துக்கிட்டு அடுத்து வரவன சொல்லிட்டு இருக்கான். ஐ திங்க் இட்ஸ் டைம் வி ஃபோக்கஸ் ஆன் பில்டிங் அவர் கண்ட்ரி. இனஃப் ஆஃப் ஆல் தீஸ் டிபெண்டன்சின்னு கூட தோணுது ஒரு பாயிண்ட்ல. எவ்வளோ நாள் தான் இப்படியே உங்ககிட்ட வந்து நின்றுட்டு இருக்குது. என் நாட்டுக்கு நீங்க வாங்கடா, நாங்கள் உங்களை எல்லாத்தையும் வெல்கம் பண்ணுவோம். உங்களை மாதிரி நாங்கள் பிரித்து வைக்க மாட்டோம்னு சொல்லக்கூடிய காலகட்டத்துக்கு நம்மளை தள்ளிட்டு இருக்காங்க. உலகமே வியந்து பார்க்குற மாதிரி நம்ம நாட்டை வளர்த்துட்டு இருப்போம். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய். சியர்ஸ் எம்ஜிஸ்.